டிவிக்கு வந்துட்டுன்னா ஆஹா நமக்கு நல்ல கட்சி வந்துருச்சு, சரி இனிமேல் ஊழல் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு வந்து 41 பேருக்கு சங்கு ஊதிட்டு இப்ப விசில் ஊதிக்கிட்டு இருக்காரியா அப்படிங்கிறான் ஒருத்தன். இலவசம் தேவையில்லைன்னு அவர் தான் சொன்னாரு. அடுத்து இலவசம் வேணும்னு அவரே சொல்றாரு. தேவையில்லைன்னு அவர் சொன்னவரு எதுக்காக தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அறிவிச்சிருக்கிறாரு? திராவிட நாடு அப்படிங்கிறது இப்போ நம்ம நாடும் திராவிட கொள்கை தான் வச்சுருக்கோம். அதெல்லாம் ஒன்று மாற்றி ஊழல் தான் இங்கே ஒரு பெருச்சாலியாக இருக்கிறது. இந்த ஊர்லேயும் அதுதான் இருக்கிறது. விளைநிலங்கள் பாழாக்கப்படுவதை பார்த்தால் என் ரத்தம் கொதிக்கிறது. இந்த அரசும் சரி, தன்னார்வலர்களும் சரி, சீமைக்காரை அப்படின்னு சொல்ற இந்த கான்கிரீட்ல தரைத்தளம் போடுறாங்க. அந்த ஆர்வம் அந்த தண்ணியை தடுத்து எல்லா வயலுக்கும் ஒரே நேரத்தில் தான் அறுவடை காலம் வரும். ஒரே நேரத்தில் கொண்டு போய் தான் வைக்கிறாங்க. அங்கே மேலே அரசில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒரே நேரத்தில் எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்களே, எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. எடுத்துகிட்டு போகாமல் அது கிடப்பிலே வச்சுக்கிறாங்க. கிடப்பில் வைக்கிறனால அவங்களுடைய குடும்பம் பாதிக்குது. அவங்க குடும்பம் பாதிக்குது அப்படின்றத தாண்டி அவங்க குடும்பத்திலே இருக்கக்கூடிய எங்களை போல மாணவர்கள் அவங்களுடைய கல்வியில் ரொம்ப பாதிப்படைச்சுக்கிறாங்க. சுதந்திரம் வாங்கி 1947 இன்னைய வரைக்கும் பஸ்ஸு ஒஸ்ட்டுன்னு இந்த ஊர் தான். தஞ்சாவூர் அந்த பெரிய கோயிலுக்கு எய்த்தாப்புல பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் போகவே முடியாது. ஈவினிங் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களும் சரி, நல்லா படித்தவங்கலாம் வேலையில்லா திண்டாட்டம் தான் இங்கே கொண்டாட்டமாக தெரிகிறது. எப்பா உனக்கு மத்திய கவர்மெண்ட்லேருந்து வேலை வந்திருக்கு போல இருக்கு, இந்திய அரசு படின்னு வந்திருக்கு பார்த்தாப்பால், சரி முழுசாக பிரித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒவ்வொரு வீட்லையுமே எஜுகேஷன் லோன் வாங்கிட்டு அதுவும் பெண் பிள்ளைகள் வந்து திருமணமாகி அவருடைய கணவன்மார்கள் வந்து படாத பாடுபடுத்தி எடுக்கிறாங்க. அரசியல் நோக்கர்கள் வந்து ஏழைப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட உள்ள நிலங்கள்லாம் பிடுங்கப்பட்டுருச்சு. தேர்தல்னு வந்துட்டா மாத்தியாசம் சொல்லுவாங்க. தேர்தல் வந்துட்டா தெருவுக்குள்ள ரோடு போடுறதும், தேர்தல் முடிஞ்சோடனே மக்கள் நெத்தியில கோடு போடுறதும் எல்லா வேட்பாளரும் செய்யறது தானே சார். விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express, powered by the Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks. Dhotis and shirts நாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts. Welcome to Imperfect Show on Road Vigadan Election Express 2026, powered by the Chennai Silks. Associate sponsor Poomer Dhotis and Shirts. ஏற்கனவே நம்ம விவசாயிகளை சந்தித்து தஞ்சாவூரில் அவங்களுடைய கோரிக்கைகள், அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் கேட்டோம். இப்போது வந்து எழுத்தாளர்கள், மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் சொல்லி ஒரு மாறுபட்ட கலந்துரையாடல். தஞ்சாவூர் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, இனிமேல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாஸ்டாலஜியான ஒரு கலந்துரையாடல் தான் இது. இந்த சிறப்பு கலந்துரையாடலுக்கு வந்திருக்கிற விருந்தினர்கள் முதல்ல வரவேற்கலாம். திரு வல்லம் தாஜ்பால், எழுத்தாளர் மற்றும் கவிஞர். வணக்கம் ஐயா. வணக்கம். திரு CM முத்து, நாவலாசிரியர். ஐயா வணக்கம். பிரகாஷ் ராமலிங்கம், வழக்கறிஞர் மற்றும் சமூக ஆர்வலர். வணக்கம் ஐயா. வணக்கம். வசந்தகுமார், தமிழ்துறை மாணவர். வணக்கம். கிருபாகரன், தமிழ்துறை மாணவர். கல்லூரி மாணவர்கள், எழுத்தாளர்கள், சமூக ஆர்வலர்னு சொல்லி ஒரு மாறுபட்ட கோணமாக இருக்கும் இந்த கலந்துரையாடல். முதல்ல ஐயா கிட்டேருந்தே ஆரம்பிக்கலாம். தஞ்சாவூர் எப்படி இருந்தது, உங்களுடைய நினைவுகள் இப்போ எப்படி இருக்குது? தஞ்சாவூருக்குன்னு உள்ள சிறப்புகள் எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவிலேயே தமிழ்நாடு அமைதி பூங்கான்னா தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் வந்து பேரமைதி பூங்கா. இங்கே மற்ற மாவட்டங்கள் மாதிரி ஒரு ஜாதி கலவரம், மத கலவரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே இருந்ததில்லை பல்லாண்டு காலமாகவே. மற்றபடி பழைய தஞ்சாவூருங்கிறதெல்லாம் முகம் மாறிடுச்சு. இப்போ முன்னை விட ரொம்ப வீச்சாக இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள்லாம் நிறைய எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் தொடர்ந்து பேச்சு போட்டி, கவிதை போட்டிகள் நடத்துகிறப்ப எல்லா கல்லூரிகள்லேருந்து, தஞ்சையில் உள்ள கல்லூரிகள்லேருந்து நிறைய பேர் வந்து ரொம்ப அற்புதமாக பேசுகிறாங்க. பள்ளி மாணவிகள் முதற்கொண்டு நல்லா பேசுகிறாங்க. ஒரு எல்லோரும் எல்லா இடங்களுக்கும் போகக்கூடிய அளவுக்கு ஒரு மத நல்லிணக்கம் உள்ள இதுங்கிறது சிறப்பு. நல்ல சுற்றுலாத்தலங்கிறது சிறப்பு. அப்புறம் தஞ்சைக்குன்னு உள்ள அந்த காலத்துலேருந்தே காங்கிரஸ் பீரியட்லேருந்து 1967க்கு முன்னாடிலேருந்து என்ன சிறப்புனா தஞ்சை மருத்துவக் கல்லூரி. எங்கெங்கேருந்தெல்லாம் இங்கே வந்து மருத்துவம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி தஞ்சை மருத்துவக் கல்லூரி. இப்போ மருத்துவத்தை பொறுத்த வரைக்குமே கூட நிறைய மருத்துவமனைகள் எங்கேயுமே இப்போ விடிய விடிய இயங்குகின்ற அந்த கிளினிக்கெல்லாம் நிறையா வந்திருக்கு. தஞ்சாவூர் என்றாலே எல்லாருக்கும் பெரிய கோயில் தான் முதல்ல வந்து வரும். அது தஞ்சை பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவில் 1987 என்ன பண்ணுறாங்க, உலக பாரம்பரிய சின்னம்னு அறிவிச்சிருக்காங்க. அது
அது மட்டும் இல்லாமல் அரண்மனை இருக்குது, சரஸ்வதி மஹால் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கும்பகோணம்னு எடுத்திங்கன்னா தாராசுரம் கோயில், அதுவும் யுனெஸ்கோவில் பாரம்பரிய சின்னம்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் நவக்கிரக தலங்கள்னு சொல்லக்கூடிய அந்த கோயில்கள், அதாவது ஒருங்கிணைந்த தஞ்சாவூர்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் கோயில்கள் தான் அதிகம் இருக்குது. இந்த சுற்றுலாத்தலத்துக்கு இந்தியா ஃபுல்லாக எல்லாமே வராங்க. இந்த இடத்திலிருந்து இங்கே பேசுவதற்கு காரணம் விகடன் என்றால் அது மிகையாகாது. என்னை வளர்த்தெடுத்ததில் ஆனந்த விகடனுக்கும் அதன் ஆசிரியர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கும் மிக முக்கிய பங்கு உண்டு. இது நாட்கள் வரை 12 நாவல்கள் எழுதியிருக்கின்றேன், 300க்கும் அதிகமான சிறுகதைகள் எழுதியிருக்கின்றேன். அந்த கால தஞ்சாவூர் எப்படி இருந்தது என்றால், வயலுக்கு போனால் 2 கரைகளையும் உடைந்து போகிற அளவுக்கு வாய்க்காலில் தண்ணீர் ஓடும். மலையை வெட்டி தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் என்ற நிலைமை அந்த காலத்தில் இருக்கவே இருக்காது. காலால் மழை மிதித்தால் சரன்று பாயும். அப்படியே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா வயலே பாய்ந்துவிடும். இன்றைக்கு அந்த நிலைமை அப்படியே மாறி கிடக்கிறது. வாய்க்காலே இல்லை, தூர்ந்து போய்விட்டது. காவிரியும் வெண்ணாரும் வெட்டாரும் குளமுருட்டியும் அப்படியே காடுகள் மன்றி பார்க்க சகிக்கவில்லை. எங்கே நீர் ஓடும் பாதையெல்லாம் காடுகள். எப்படி நீர் ஓடும்? கலைமலைக்கு நீர் போகவில்லை என்றால் எப்படி போகும்? நாமே பாடுபட்டு கர்நாடகாவில் போராட்டங்களெல்லாம் பண்ணி அந்த கொஞ்சம் கொண்டு வந்தாலும் அந்த தண்ணீர் ஆற்றில் வந்து வாய்க்காலுக்கு போகிறதா என்றால் போகவில்லை. அவ்வளவுக்கு காடுகள் அதை தேக்கி சீரழித்து விடுகின்றன. அதனால் இப்போது என்ன, விவசாயிகள் இனி ஆற்று தண்ணீரை வாய்க்கால் தண்ணீரை நம்பி பயனில்லை என்று அவர்கள் ஆழ்குழாய் கிணறுக்கு மாறி வெகு காலமாகிவிட்டது. அரசியல்காரர்களெல்லாம் சொல்லுகிறார்கள் அந்த வறட்சி இந்த வறட்சி என்று ஏதேதோ வறட்சியை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு ஒன்று சொல்வேன், இந்த ஆற்றையும் வாய்க்கால்களையும் தூர் எழுத்து விட்டால் போதும். விவசாயிகளே அந்த வளர்ச்சிகளை, தங்களுக்கான வளர்ச்சிகளை அவர்களே செய்து கொள்வார்கள் என்பது 2வது கருத்துக்கு இடமே இல்லை. அரசாங்கம் செய்ய வேண்டியதில்லை. வயல்கள் வளம் பெற்றால் அந்த வளர்ச்சி அந்த விவசாயியே செய்து கொள்வார். அவர்கள் செய்ய வேண்டியது இந்த ஆற்று பாசனம், வாய்க்கால் பாசனம், இதை முதலில் கண்ணோட்டு நோக்க வேண்டும். 2வதாக இப்போது பைபாஸ் ரோடு என்று வந்துவிட்டது. எங்கு பார்த்தாலும் வறட்சி. அப்போதெல்லாம் கூரை வீடுகளும் குடிசை வீடுகளும் தான். ஒரு கிராமத்தில் போனால் 2 மச்சு வீட்டைத்தான் பார்க்க முடியும். இருக்கிறது அத்தனையும் அவர் வசதியானவர்களாக இருந்தாலும் சரி கூரை வீட்டுகளில் தான் வாழ்ந்தார்கள். கிராமங்களெல்லாம் நகர்மயமாகி ஆகிவிட்டன. பொருளாதார வளர்ச்சி ஏகமாய் வளர்ந்து கிடக்கிறது. விளைநிலங்கள் பாழாக்கப்படுவதை பார்த்தால் என் ரத்தம் கொதிக்கிறது. என்னுடைய சந்ததிக்கு இந்த நிலத்தை நான் எப்படி விட்டு போக முடியும்? இதற்கு தீர்வு என்ன பண்ண போகிறார்கள் இந்த அரசாங்கத்தார் என்பதுதான் என்னுடைய கேள்வி. வணக்கம், என் பேர் வசந்தகுமார் சார். தஞ்சாவூர்ல முன்னிருந்த சிறப்புகள் தான் எல்லாம் சொல்றாங்க. அந்த தஞ்சை பெரிய கோவில், கல்வெட்டுகள், சிற்பங்கள், இதைத்தான் சொல்றாங்க. இன்றைய காலகட்டத்துல மாணவர்கள் மத்தியில என்ன சிரமங்கள் இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, அது எல்லாத்தையும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு உற்று நோக்கக்கூடிய சில மாணவர்கள் கூட தஞ்சாவூர்ல இருக்கிறாங்க அப்படின்றத நான் உறுதியோட சொல்லுவேன். இன்னைக்கு தஞ்சாவூர் ட்ரெண்டிங்ல இருக்கிறதுக்கும் தஞ்சாவூர் ட்ரெண்டிங்கா போறதுக்கும் நான் முதல்வன்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட தஞ்சாவூர்ல தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு உலக அளவில் போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் தஞ்சாவூருடைய பேரை காப்பாற்றுற வகையில தஞ்சாவூருக்கு பெருமிதமா தான் இருக்கிறாங்க இல்லையா? முன்பிருந்த மாணவர்களை விட இன்றைக்கு உள்ள மாணவர்கள் அறிவு சார்ந்த திறன்களுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க, அதுல ஐக்கியமாகிட்டாங்க. நாங்க கூட ஒரு மாணவர் அமைப்புலாம் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு அதே மாணவர் அமைப்புல தஞ்சாவூர்ல பல மாணவர்கள் எங்க கூட சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்ற பார்க்கும்போது அவங்க அறிவற்ற தன்மைக்கு போகாம ஒரு அறிவான வழிக்கு ஐக்கியமாகறாங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து. மாணவர்களுக்கு இந்த தமிழக அரசு வந்துட்டு பல திட்டங்கள் கொண்டுட்டு வந்தாலும் இப்ப நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல பாதியாவது இன்னைக்கு சத்யா விளையாட்டு அரங்கத்துல தான் நடக்குது. அந்த சத்யா விளையாட்டு அரங்கம் தஞ்சாவூர்ல தான் இருக்குது அப்படின்ற பெருமை எனக்கு இருக்கு. அதாவது இந்த தஞ்சை மாநகரத்துக்குரிய பெருமைகள் அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை இந்த மாவட்டத்தினுடைய புகழுக்கு. கல்லூரிகளை எடுத்தீங்கன்னா
ஐயா தாஜ்பால் ஐயா சொன்னது போல் அன்றைக்கு இருந்தது 2 கல்லூரிகள். இன்னைக்கு என்னென்னம்னா விரல்களுக்குள்ளே அடக்க முடியாது, 100க்கும் மேற்பட்டது. இந்த இளைஞர்களை எப்படி கட்டுக்கோப்பாக இந்த அரசு கொண்டுட்டு போகுது அப்படிங்கும்போது, கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் முதல்வர் திட்டம் மூலமாக ரொம்ப சிறப்பாக வழிநடத்தப்படுது. ஒரு கல்லூரியுமே தனித்தனி திறமையினால் தனித்தனி பேர் எடுத்து போகுது. இந்த டெல்டா மாவட்டத்தில் அன்றிருந்த நிலை இன்றைக்கு இல்லை. இந்த அரசும் சரி, தன்னார்வலர்களும் சரி, விவசாயிகளும் சரி, பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நதியில் சீமைக்காரை அப்படின்னு சொல்கிற இந்த கான்கிரீட்டில் தரைத்தளம் போடுறாங்க, ஃபேவர் பிளாக் மாதிரி தரைத்தளம் போடுறாங்க. அந்த ஆர்வம், அந்த தண்ணியை தடுத்து தேக்கி நிறுத்தி வைப்போம், நம்முடைய பாசனத்துக்கு தேவைப்படும் போது திறந்து பயன்படுத்திக் கொள்வோங்கிற ஆர்வம் ஒருத்தருக்குமே இல்லை. அது தரைதளம் போட்டு அந்த தண்ணியை வற்றி வேறு இடத்துக்கு வீணாக போவதை விட அதை தடுத்து நமக்கு தேவையான விவசாயத்துக்கு அதை ஒரு மின்னறைப்பான் மோட்டார் வச்சு பயன்படுத்திக்கலாம், தேவையான அளவு நம்மளே மதகு வச்சு திறந்து பயன்படுத்திக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஆர்வம் இதில் இல்லை. ஏன்னா ஆட்சியாளர்களை குறை சொல்வது போல வரும், ஆனால் நான் அதை சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. மணல் குவாரியில் இருக்கிற ஆர்வம் அந்த தடுப்பணையில் இல்லை. அது இருந்ததுன்னா விவசாயிகள் பெருமகிழ்ச்சி அடைவார்கள் என்பதை இந்த நேரத்தில் உரித்தாக்கி கொள்கிறேன். இப்போ தேர்தல் வரப்போகுது, நீங்கள் தஞ்சாவூரில் வந்து நீண்ட காலமாக இருக்கீங்க, நீங்கள்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போது தஞ்சாவூரில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, என்னென்ன சரி செய்ய வேண்டிய தேவைகள் இருக்குது? என்னுடைய பார்வையில் பார்க்கின்ற பொழுது சார், இந்த நெல் கொள்முதல் நிலையம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஆதரவாக கூட நான் பேசக்கூடிய சூழ்நிலை. எதுக்காக அப்படின்னா, ஒரே நேரங்களில் தான் எல்லாரோட அறுவடையும் பண்ண முடியும். ஒவ்வொருத்தவங்களுடைய வயலுக்கு ஒவ்வொரு அறுவடை காலம் கிடையாது. எல்லா வயலுக்கும் ஒரே நேரத்தில் தான் அறுவடை காலம் வரும். ஒரே நேரத்தில் கொண்டு போய் தான் வைக்கிறாங்க. அங்கே மேலே அரசில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒரே நேரத்தில் எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்களே, எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. எடுத்துகிட்டு போகாமல் அது கிடப்பிலே வச்சுக்கிறாங்க. கிடப்பில் வைக்கிறனால அவங்களுடைய குடும்பம் பாதிக்குது. அவங்க குடும்பம் பாதிக்குது அப்படின்றத தாண்டி அவங்க குடும்பத்திலே இருக்கக்கூடியவங்களே போல மாணவர்கள் அவங்களுடைய கல்வியில் ரொம்ப பாதிப்படுத்துக்கிறாங்க. அவங்களுடைய படிப்புல முழுமையான கவனம் செலுத்த முடியல. ஏன்னா அம்மா அப்பா இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களே, அந்த மாதிரி நம்மளோட வயல் இப்படி இருக்கு, அந்த இதுல தான் அவங்களுடைய கவனம் இருக்குதோடைய அவங்களுடைய படிப்புலையோ அவங்களுடைய தனித்திறமைகளையோ அந்த கவனம் செல்ல முடியாம இருக்குது. இது ஒரு பிரச்சனைகள் இருக்கு சார். அதே மாதிரி இந்த மொழி திணிப்பு, அது கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் வேறுபாடாகவும் இருக்கும், கொஞ்சம் எதிர்ப்பு காட்டுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு தஞ்சாவூர்ல மாணவர்கள் மத்தியில் எதெல்லாம் இதாகணும் அப்படின்னு சொல்லணும்னாக்க, அவங்களுடைய கல்வி மேம்பாட்டை முழுமையாக ஃபஸ்ட்டு உறுதிப்படுத்தணும். ஒரு சில விதிமுறைகள் கொண்டு வந்தால் கூட பரவாயில்லை, இந்தந்த இடங்களுக்கு இந்த மாணவர்கள் போகக்கூடாதுன்னு விதிமுறை கொண்டு வந்தால் கூட மாணவர்கள் அவங்களுக்கான வழியை சிறப்பான முறையில் தேர்வு செஞ்சுக்குவாங்க. அரசாங்கம் தஞ்சையில் உங்களுக்கு SD சோமசுந்தரம் ADMK காலத்தில் மேம்பாலம் கட்டினாங்க. அதற்கு பிறகு ஒரு பெரிய நல்ல அளவில் மேம்பாலமோ சுரங்கப்பாதையோ தஞ்சாவூரில் கிடையாது. நீங்கள் இப்போ பெரிய கோயில் சாலையில் வந்தீங்கன்னாக்க தினமும் போக்குவரத்து ஸ்தம்பிக்கிறதுங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கும். அதற்கு முன்பகுதியிலே இந்த கணபதி நகர் மேம்பாலம்னு ஒரு 4 இது இருக்குது. அந்த பக்கம் ஒரு சுரங்கப்பாதை வேண்டும். தஞ்சாவூரை விட மிக மிக சின்ன நகர தாம்பரம் அடைந்த வளர்ச்சி கூட இந்த மாதிரி பாலங்கள் சுரங்கப்பாதைகளில், சுரங்கப்பாதை சுத்தமாக கிடையாது தஞ்சாவூரில். எங்கேயுமே சுரங்கப்பாதை என்பது கிடையாது. அந்த சுரங்கப்பாதைக்கு வழிவகுக்க வேண்டும். இன்னும் நிறைய இடங்களில் மேம்பாலம் தேவையாக இருக்குது. போக்குவரத்துக்கு இந்த விபத்துகளை தடுக்கிறதுக்கு மேம்பாலங்கள்லாம் தேவையாக இருக்குது. அதில் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த நாங்கள் இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள்ங்கிறதுனால எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் நடத்துறதுக்கான ஒரு நல்ல அரங்கம்ங்கிறதுலாம் இங்கே இல்லை. அதிக அளவில் வாடகை கொடுத்துக்கிட்டு தமிழ் வழக்கு நிறையா கோரிக்கை சம்மந்தமாக வச்சுக்கிட்டே இருக்கோம். இலக்கியவாதிகள் இலக்கிய கூட்டம், தமிழ் சார்ந்த கூட்டம், இது மாதிரி நடத்துறதுக்கு ஒரு நல்ல அரங்கம் ஒரு குறைவான கட்டணத்தில் எங்களுக்கு தேவை. எழுத்தாளர்கள் ரொம்ப காலமாக கேட்டுக்கிட்டே இருக்கோம், அது நிறைவேறாமல் இருக்கு. ஓகே. கல்லணை கால்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கான்கிரீட் தளம் போட்டுட்ருக்காங்க. அது வந்து முக்கியமான சுற்றுலாத்தலம் கேட்டாங்க. முக்கியமாக கல்லணை வந்து மிக முக்கியமான கரிகாலம் கட்டியது, உலக புகழ் பெற்றது, உங்களுக்கு தெரியாது. அதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக ஒரு கால்வாய் வெட்டுறாங்க. அதுக்கு பேர் கல்லணை கால்வாய். பெரிய கோயில் ஓரமாக போகுது. அது எப்படி தேம்ஸ் நதிக்கரையில் எப்படி அந்த நகரம் அமைஞ்சிருக்கோ அதே போன்று தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கல்லணை கால்வாய் எப்படின்னா
பெரிய கோயில் ஓரமாக ஓடுது. ரொம்ப ஒரு பார்க்குறக்கே ஒரு ரம்மியமாக ஒரு அழகாக இருக்கும் அது. 1928 ஸ்டார்ட் பண்ணி 24 ஸ்டார்ட் பண்ணி 34 முடிக்கிறாங்க அது. கிட்டத்தட்ட 148 கிலோமீட்டர் ஓடுது. பெரிய கோயிலுக்கே கூடுதல் அழகை சேர்க்கும் அந்த நதி. ஒரு சேர்க்குது அது. அதில் என்ன பண்ணாங்க, இப்போ கான்கிரீட் தளம் போட்டுட்டு இருக்காங்க. அது விவசாயத்தை பற்றி ஐயா சொன்னார். அது இந்த கல்லணை கால்வாய், அதாவது இந்த பகுதி பார்த்தீங்கன்னா பாலைவனம். அதாவது இப்போ கூதலூர் தாலுக்கா, தஞ்சாவூர் தாலுக்கா, அதே போன்று ஒரத்தநாடு தாலுக்கா, பட்டுக்கோட்டை தாலுக்கா, பேராவூரணி தாலுக்கா, புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் இந்த கல்லணை கால்வாய் 148 கிலோமீட்டருக்கு போகுது. அது இதில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, கடந்த அதிமுக ஏடிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, 2700 கோடியில் கல்லணை கால்வாயில் கான்கிரீட் தளம் போடுறாங்க. அது இது ஒரு தேவையற்ற திட்டம். அது போட்டு இன்னமும் அதாவது அவங்க ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும்னா, அந்த பகுதியில் உள்ள 694 ஏரி, அதாவது தஞ்சாவூருடைய தெற்கு பகுதிக்கு தான் தண்ணி வருது, புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு அது போகிறது கிடையாது. அது அந்த ஏரிகள்லாம் என்ன பண்ணணும்னா, அந்த ஏரிகள் உள்ள ஆக்கிரமிப்பு கிளைவாய்க்கால் 337 கிளைவாய்க்கால் போகுது. அதை என்ன பண்ணுறாங்க, அந்த கிளைவாய்க்கால்களை மீட்கணும், ஆக்கிரமிப்பில் இருக்குது. அதே மாதிரி ஏரிகளும் ஆக்கிரமிப்பு எல்லாம் தென்னை மரங்களாயிடுச்சு. அதாவது இந்த ஏரிகள் 500 ஏக்கர் 800 ஏக்கர்லாம் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. விவசாயிகள் தான் ஆக்கிரமிச்சிருக்குது, அரசியல்வாதிகள் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அது அந்த 694 ஏரிகளை மீட்டுட்டிங்கன்னா அந்த கல்லணை கால்வாய் ஓடக்கூடிய இந்த 6 தாலுக்காக்களும் நல்ல ஒரு விவசாயத்தில் செழிப்பாக வளரும். அது அதே போன்று பார்த்தீங்கன்னா, அது காரணம் என்னன்னா, இப்போ திரும்ப டிஎம்கே கவர்மெண்ட் அது மாதிரி கான்கிரீட் தரம் போடுறாங்க. இவங்களை நாங்கள் ஓட்டு போட்டு எங்களை போட்டு சமூக வரலாம் விருப்பப்பட்டோம், டிஎம்கே ஆட்சி வந்தால் எங்களுக்கு ஒரு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதே திட்டத்தை கண்டினியூ பண்ணி ஒரு முக்கால்வாசி இது பண்ணியிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேராவூரணி முன்பகுதி வரைக்கும் முடிச்சிருக்காங்க. அது அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுமைன்னா, அவங்க எந்த விதமான ஏரிகளையோ எதுலையுமே ஆக்கிரமிப்பில் உள்ளது மீட்கவே இல்லை. இப்போ தஞ்சாவூரில் இன்னொரு மாரியன் கோயில் ஒரு சுற்றுலாத்தலம். அது அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பில் இருக்குது. ஸ்கூலு காலேஜ் எல்லாம் இருக்குது. அது யாரும் ஆக்கிரமிக்க முடியல. சுற்றி காட்டின பொதுநல வழக்கும் போட்டிருக்கோம். அது இன்னொன்று, இந்த ஏரிகளை மீட்க போனால் நமக்கே பாதுகாப்பு தான் வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அதுக்கு அடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில். அதாவது தஞ்சை மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தில் கடந்த மாவட்ட ஆட்சியர் தீபக் இருக்கும்போது என்ன கோரிக்கை வச்சோம்னா, பெரிய கோயிலுக்கு முதல்ல எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கிடையாது. அது கார் பார்க்கிங் கிடையாது. நாங்கள் என்ன கோரிக்கை வச்சோம்னா, சுற்றி தான் முக்கியமான தஞ்சை கோரிக்கை. இது இந்த தஞ்சை பகுதிக்கு இது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே இந்திய அளவில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தாலும், நான் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா கடைசி இடத்துல இருக்குன்னு தான் சொல்லுவேன். அது ஏன்னா தஞ்சாவூர் அந்த பெரிய கோயிலுக்கு எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் போகவே முடியாது. ஈவினிங் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த பக்கம் வர போகவும் முடியாது, இந்த சைடு வர மக்களும் போக முடியாது. அப்படியே அப்போ பிளாக் ஆகி போய் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடும். சனி ஞாயிறு ஆயிடுச்சுன்னா இன்னும் சுத்தமாக அவ்வளோதான். இப்போ மே மாதம் சுத்தமாக இதாகிடாது. அப்போ இவங்க என்ன பண்ணலாம்னா, எய்த்தாப்பில் உள்ள அந்த எய்த்தாப்பில் ஆரம் கட்சி இருக்குது, மருத்துவக் கல்லூரிக்கு சொந்தமான அந்த ஆரம் கட்சி இருக்குது. அதை என்ன பண்ண, அதுலேருந்து அதாவது என்னென்னா பயன்படுத்தாத பழைய மருத்துவ கட்டிடங்கள்லாம் இருக்குது. அந்த இடத்துல உள்ள பகுதியை என்ன பண்ணணும், இவங்க அவங்க தரக்கு ரெடியாக இருக்காங்க. தமிழ்நாடு இங்கே மாவட்ட ஆட்சியர் தமிழ்நாடு அரசும் ஒருங்கிணைந்து என்ன பண்ணால் அந்த எய்த்தாப்பில் உள்ள அந்த பகுதியை எடுத்துக்கணும். அதே போன்று பார்த்தீங்கன்னா தாலுக்கா ஆஃபீஸ், அந்த தாலுக்கா ஆஃபீஸையும் இந்த சுற்றுலாத்தலத்துக்காக எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கிட்டு இது பண்ணலாம். அதே மாதிரி இந்த பொதுநல வழக்கு போட்டதுனால அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, பெரிய கோயில்கிட்ட மட்டும் ஒரு 4 கிலோமீட்டர் வரைக்கும் கான்கிரீட் தளம் போடாமல் இருக்காங்க. ஏன்னா பெரிய கோயிலுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறதுனால அது போடாமல் இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் மிகப்பெரிய தவறு என்னன்னா, பின்னாடி சேப்பனாரி அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கான்கிரீட் எல்லாம் போட்டு அந்த அகழிகள்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் முதல்ல அகற்றணும். அதே மாதிரி செருப்பு வைக்கிறக்கோ அந்த இதுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பான இடம் கிடையாது. அந்த ஆரம்பத்தில் உள்ள அந்த பழைய கட்டிடங்களை அகற்றிட்டு புது கட்டிடம் கட்டிட்டு அந்த பகுதியில் இந்த சுற்றுலா பயணிகள் தங்குறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணலாம். அந்த இதில் அது ஏற்பாடு பண்ணாங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மேரிஸ் கார்னர், இந்த இடத்துல மேரிஸ் கார்னருங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா வண்டிக்கார தெரு வரைக்கும் அந்த பாலம் இறங்குது. கீழே மேரிஸ் கார்னர் அந்த பகுதியில் ஸ்கூலுக்கு எய்த்தாப்புல இறங்குது. அது கீழே போனீங்கன்னா எந்த இடது பக்கம் போகிறதா வலது பக்கம் போகிறதான்னு யாருக்குமே தெரியாது. எல்லாம் மோதி டெய்லியும் ஆக்சிடென்ட் தான் அந்த இடம். அந்த இடத்துல ஒரு பாலம் ஒன்று அமைக்கணும். அதே போன்று அந்த மேரிஸ் கார்னர்லேருந்து கீழாசல் வரைக்கும் காமராஜர் அந்த பாலம் வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாலம் கட்டமைக்கிறா சொல்லியிருந்தாங்க. அதுவும் இன்னை வரைக்கும் வரவே இல்லை. அது இப்போ ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்டு ஒதுக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் ஆக்கிரமிப்புகள்லாம் எதுவும் இது வரைக்கும் அகற்றப்படலை. பெரிய கோயிலுக்கு எய்த்தாப்பில் இருக்கிற ஹோட்டலை முதல்ல அகற்றணும். அது அகற்றிட்டு ஆரம்ப கட்சியில் உள்ள இடம்லாம் இது பண்ணாங்கன்னா
நல்லா தாராளமாக இடம் கிடைக்கும். அதே மாதிரி இர்வின் பாலர்கள் அதுலேருந்து ஒரு பாதை உண்டாக்கிக்கலாம். தாராளமாக இடம் கிடைக்கும். அது அப்படியே அந்த ராணிப்பேட்டை எக்ஸ்பிரஸ் சுற்றி ஒரு அழகா வரும். போக்குவரத்து நெரிசல் போக்குவரத்து நெரிசல் இல்லாம ஒரு சிறப்பா இருக்கும். அதுக்கு முதல்ல வந்து ஆக்கிரமிப்பு அகற்றதுக்கு முன் வரணும். சிட்டிக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா பழைய பேருந்து நிலையத்துல வந்து ஒரு சுரங்கப்பாதை வரலாம். பெரிய கோயிலுக்கு எய்த்தாப்புல ஒரு சுரங்கப்பாதை கண்டிப்பா வந்தா நல்லா இருக்கும். அதே போன்று அந்த அரண்மனை ரூட் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து துணி கடைகள் இந்த சைடுலாம் இருக்குது. அதை ஆக்கிரமிப்புல இருக்குது. பழைய ஆணையர் இருக்கும்போது அதை வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதை ஏன் அப்படியே கைவிட்டுட்டாங்க. அதனால ரோடு வந்து இன்னமும் டிராஃபிக் கன்ஜஸ்டடாக இருக்குது. அந்த இடம் போனீங்கனாலே பிளாக் ஆயிரும் சுத்தமாக. அதாவது முக்கியமாக தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கல்வி கடன் பிரச்சனை வந்து பெரிய அளவில் இருக்குது. இந்த கல்வி கடன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு வீட்லையுமே எஜுகேஷன் லோன் வாங்கிட்டு அதுவும் பெண் பிள்ளைகள் வந்து திருமணமாகி அவருடைய கணவன்மார்கள் வந்து படாத பாடுபடுத்தி எடுக்கிறாங்க. சிலர் வந்து ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. பேங்க்லேருந்து வந்து துரத்துறாங்க. இப்போ இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கல்வி கடனை எந்த கட்சி தள்ளுபடி பண்ணுதோ அந்த கட்சி தான் இந்த வாட்டி வெற்றி பெறுவது. அதே போன்று விவசாய கடன் அவங்க மேனிஃபெஸ்டோவில் திமுகவோ அண்ணா திமுகவோ இல்லை தமிழக வெற்றி கழகமோ இல்லை நாம் தமிழர் கட்சியோ என்ன பண்ணும், விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறோன்னு சொல்லணும். அது கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுறோன்னு சொல்லணும். அதே மாதிரி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறதுக்கு எந்த கட்சியும் உறுதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கடந்த ஆட்சியிலும் சரி இந்த ஆட்சியும் சரி சொல்கிறாங்களே தவிர ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அது 1000 வாக்குறுதிகள் கொடுத்தாலும் சரி, வழக்கறிஞர் ஐயா சொன்னது மாதிரி விவசாயத்துக்காக வாங்கிய விவசாய நகைக்கடன், விவசாய கடன் இரண்டையும் எந்த கட்சி வாக்குறுதி சொல்கிறதோ அது வெற்றி என்று நாம் தீர்மானம் பண்ணி கொள்ளலாம். அதை விட வேறு 1000 திட்டங்கள் 1000 வாக்குறுதிகள் கொடுத்தாலும் இந்த 2 வாக்குறுதிகளை தவிர எதுவும் சோபிக்காது. இந்த விவசாய கடன், கல்வி கடன் வந்துட்டு சொல்ற கட்சி தான் ஜெயிக்கும்னு சொல்றாங்க. எல்லா தேர்தலையும் எடுத்து பாருங்க, எல்லா கட்சியுடைய தேர்தல் வாக்குறுதியை பாருங்க. விவசாய கடன் தள்ளுபடி செய்கிறோம், கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம்னு சொல்லாத கட்சியே கிடையாது சார். எல்லா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், வேற பாஜக தனித்து போட்டிட்டாலும் சரி, எந்த கட்சி தனித்து போட்டிருந்தாலும் சரி, சீமானாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் விவசாய கடன் தள்ளுபடி செய்கிறோம், கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம்னு சொல்றாங்க. எல்லாருடைய தேர்தல் வாக்குறுதி இருக்கு சார். அதே மாதிரி யார் ஆட்சிக்கு வராங்களோ நிறைவேற்றுறாங்க. ஆனா அதை தாண்டி கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம், கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோன்ற தேர்தல் வாக்குறுதியை கொடுக்காம 1 to 12th வரைக்கும் இலவச கல்வியை கொடுத்தாங்களே, அதே மாதிரி கல்லூரி படிப்பையும் இலவச கல்வியா கொடுத்துட்டா எதுக்கு கல்வி கடன் வருது? கல்லூரி படிப்பையும் முழுமையான உனக்கு என்ன படிப்பு தேவையோ அந்த படிப்பை விருப்பப்பட்ட படிப்பை நீ படி, அதுக்கான கல்வி தொகையை அரசை ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டா இந்த கல்வி கடன் விஜய் வந்தோன்னு அறிவிச்சிருக்காரு தேர்தல் வாக்குறுதியில வந்து. சார் அதெல்லாம் சொல்ற மாதிரிலாம் இல்லை. அதாவது இலவசம் தேவையில்லைன்னு அவர் தான் சொன்னாரு. அடுத்து இலவசம் வேணும்னு அவரே சொல்றாரு. தேவையில்லைன்னு அவர் சொன்னவர் எதுக்காக தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அறிவிச்சிருக்கிறாரு? இலவச பணத்தை, அதாவது இந்த ஊக்கத்தொகை மாதிரி வந்து இலவசமே இல்ல மக்கள் நல திட்டங்கள்னு சொல்றாங்க. அது தேர்தல் வந்துட்டா மாத்தியாசம் சொல்லுவாங்க. தேர்தல் வந்துட்டா தெருவுக்குள்ள ரோடு போடுறதும், தேர்தல் முடிஞ்சோடனே மக்கள் நெத்தியில கோடு போடுறதும் எல்லா வேட்பாளரும் செய்யறது தானே சார். இப்போ சார் சொன்னாரு கல்வி கடன் திட்டம் கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக வந்து கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த முறையும் கல்வி கடனை தள்ளுபடி தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகமும் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. விவசாய கடனை பொறுத்த வரைக்கும் டிவிகே கட்சி வந்து தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அண்ணா திமுகவும் இன்னும் மேனிஃபெஸ்டோ அறிவிக்கல. ஆனால் அவங்க வந்து தெளிவாக சொல்லலை இது மாதிரி தள்ளுபடி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முழுமையாக இன்னும் சொல்லலை. ஆனால் அண்ணா திமுகவில் கல்வி கடனை தள்ளுபடி பண்ணிருக்குன்னு இந்த முறையும் சொல்லியிருக்காங்க, போன முறையும் சொல்லியிருக்காங்க. திமுக வந்து அந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்கல, தள்ளுபடியும் அவங்க பண்ணவும் இல்லை. இதுதான் உள்ள நிலைமை. இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களும் சரி பெண்களும் சரி நல்ல திறமையோட 3 பட்டங்கள் 4 பட்டங்கள் கல்வித்துறையில் பயின்றவர்களும் சரி எல்லாம் நிதி நிறுவனத்தை நோக்கி படையெடுத்து செல்கிறார்கள். ஏன்னா போதுமான விடுப்பு தர்றாங்க, போதுமான சம்பளம் தர்றாங்க. ஏன்னா ஒரு பள்ளி கல்லூரி நிலையத்துக்கு போனோம்னா காலை 9 மணிக்கு போகணும், மாலை 5 மணி வரைக்கும் இருக்கணும். இது இல்லாமல் சிறப்பு வகுப்புகள் காலை 7 மணிக்கெல்லாம் துவங்கும், இரவு 9 மணி வரைக்கும். தேர்வு நேரங்களை பொறுத்து என்னென்ன ஏற்பாடுகள் செய்திருந்தாலும் நார்மலாக பிஏ பிஎட் முடித்தவங்களும் சரி, எம்ஏ பிஎட் முடித்தவங்களும் சரி, எத்தனை பட்டயங்கள் பெற்றவங்களும் சரி, இந்த ஆசிரியர் பணியை விட்டுட்டு நிதி நிறுவன பணிக்கு போகிறாங்க. ஏன்னா மாதம் 15,000 ரூபா சம்பளம், வாரத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமை லீவு, 2 சனிக்கிழமை கட்டாய விடுப்பு, 2 சனி மட்டும் பேங்க் போல் பணி நாள், இப்படிலாம் இருக்குங்கும்போது எத்தனையோ பேர் எத்தனையோ வேணாலும் உருவாக்கலாம். ஒரு குழந்தைய நல்லவனா யோக்கியனா உருவாக்குறது ஆசிரியர்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற ஒரு வாக்கியம் கூட இருக்குது. ஏன்னா யார் வேணாலும்
ஒரு சாதாரண கவுன்சிலரை கூட ஒரு எம்எல்ஏ நினைச்சாருன்னா அவர் எத்தனை உயரிய பதவிகளுக்கு வேணாலும் கொண்டு போகலாம். ஒரு கல்லூரியினுடைய முதல்வர் நினைச்சாருன்னா ஒரு சாதாரண மாணவனை எத்தனை பொறுப்பு வேணாலும் கொடுத்து எத்தனை நிமித்தம் வேணாலும் செய்து அழகு பார்க்கலாம். ஆனால் சமூகத்தில் அவன் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னா ஆசிரியர் கையில் மட்டும்தான் இருக்குது. இந்த ஆசிரியர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து, அதாவது சம்பளத்தை பற்றி பணி நேரம் இருக்குது, பணி நேரத்துக்கு ஏற்றது போல் ஊதியம் இருக்குது, இடையில் அவர்களுடைய உழைப்பு இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களும் சரி நல்லா படித்தவங்கலாம் வேலையில்லா திண்டாட்டம் தான் இங்கே கொண்டாட்டமாக தெரிகிறது இந்த தஞ்சை மாநகரத்தில். அப்படியே நாங்கள் பதிவு செய்திருந்தாலும், வேலைவாய்ப்பு துறையில் பதிவு செய்திருந்தாலும் ஒரு இந்திய அரசு பணின்னு சொல்லி ஒரு லெட்டர் வருது. ஊருக்காரெல்லாம் சந்தோஷப்படுறாங்க, எப்பா உனக்கு மத்திய கவர்மெண்ட்லேருந்து வேலை வந்திருக்கு போல் இருக்கு, இந்திய அரசு பணின்னு வந்திருக்கு தபால், சரி முழுசாக பிரித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு தனியார் துறை நிறுவனம் வந்து அந்த வேலைவாய்ப்பு துறை நிறுவனத்தோடு இணைந்து நாங்கள் ஒரு நேர்காணல் நடத்துகிறோம், இதில் வந்து கட்டாயம் கலந்து கொள்வீர்களாக அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆரம்பத்தில் என்ன இந்திய அரசு பணின்னு சொல்லி கவரில் அவுட் சைடில் அடிச்சிடுறாங்க. அப்போ பார்க்கும்போது ஒரு பெருமகிழ்ச்சி தருது. உள்ளே பார்த்தா கவுன்சிலிங். சரி நேர்காணலுக்கு போனோம் அப்படின்னா அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் என்ன, 1000 ரூபாயில் 85% எவ்வளோ, போதுமான அளவுக்கு தேவையான அளவுக்கு கேள்விகள் கேட்குறாங்க, அதுக்கெல்லாம் பதில் தரோம், உங்களுக்கான வாய்ப்பு பதில் கடிதமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கடிதத்தை எதிர்பார்த்து இருப்போம். அது 10,000 சம்பளமாக இருந்தாலும் சரி, மாத ஊதியம்ங்கிறது 20,000 அடக்கமாக இருந்தாலும் சரி, இந்த வேலையில்லா திண்டாட்டம் மட்டும் இந்த தஞ்சையிலே குறையவே இல்லை. வேற்று மாவட்டத்தை நோக்கி, வேற்று மாநிலத்தை நோக்கி தான் இந்த இளைஞர்களும் வேற்று துறையை நோக்கி தான் குறிப்பாக பயணிக்கின்றார்கள். ஏன்னா போதுமான அளவு மனநிறைவான சம்பளத்தோடு விடுப்போடும், ஏன்னா ஒரு அவசரத்துக்கு விடுப்பெடுக்கிறோம், ஒரு இறப்பு காரியம், ஒரு திருமண விழா அப்படின்னு சொல்லி தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளுக்கு போகும்போது போதுமான லீவ் தர்றது யாரோ, எட்ரா வண்டியை விடுறா அங்கே அப்படின்னு சொல்லி தான் பாயிண்ட் இடம் நோக்கி இன்றைய காலகட்டம் வேலை வாய்ப்புன்னு சொல்றீங்க. அவர் வந்து நிறைய பேர் வந்து தஞ்சை மாவட்டத்தை விட்டுட்டு பல பேர் வந்து வெளி மாவட்டங்களுக்கு வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மிராசு நாவல்லே குறிப்பிட்டிருக்கிற ஒரு விஷயம்தான், விவசாயங்கள் வந்து தொடர்ந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. இது அதுக்கு ஒரு பிரதான காரணமா இருக்கா? வேலை வாய்ப்பு இல்லாததுக்கு வந்து விவசாயம் அழிகிறதுக்கு விவசாயம் அழியறதுக்கு காரணம் வேலைவாய்ப்பு தான், அது மிக முக்கியம். அதுவும் இல்லாமல் இப்போ விவசாய கூலி ஆட்கள் வந்து இப்போ நம்ம உள்ளூரில் இருக்க ஆட்களே இப்போ வேலை செய்கிறது இல்லை. அவங்க 100 நாள் திட்டத்துக்கு அந்த வேலைக்கு போயிடுறாங்க. வெளி மாநிலத்த ஆட்கள் தான் இப்போ வந்து நடவு நடுறது, அறுப்பறுக்கிறதெல்லாம் அந்த காரியத்தை அவங்க தான் வந்து செய்கிறாங்க. நீங்கள் போய் கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா உள்ளூர் பெண்கள் வந்து உள்ளூர் ஆட்கள் வந்து இந்த 100 நாள் திட்டம் அந்த வேலைக்கு போயிடுறாங்க. அந்த அதுவும் பாதி நாள் இருக்காங்க, பாதி நாள் போயிடுறாங்க. அவங்கள இந்த வேலைக்கும் கூப்பிடுறது இல்லை, தொடர்ச்சியாக அவங்க வரமாட்டாங்க. அப்படிங்கிறதுனால வெளி மாநிலத்து ஆட்களை கொண்டே இப்போ முழுமை இப்போ பண்ணிக்கிறாங்க. அதுதான் இப்போ மிக முக்கியமானது. சிஎம் வந்து திருப்பி அது சொல்கிறாரு. நம்ம எழுத்தாளர்களால் அந்த ஒரு முரண்பாட்டை இதில் பார்க்க முடியுது. முதல்ல விளைநிலத்தை விற்றுட்டு படிக்க வச்சு ஒரு வேலைக்கு அனுப்புகிறாங்க. விவசாய நிலத்தை விற்றுட்டு வேலைக்கு அனுப்புன காலம் ஒன்று. இப்போ அப்படியே ஐடி வேலையில் இருக்கிறவங்க அதை ரிசைன் பண்ணிவிட்டு ஆர்கானிக் விவசாயம் நடத்துகிறேன்னு இங்கே வராங்க ஒன்று. அதே மாதிரி விவசாய கூலிகள் அவங்கெல்லாம் 100 நாள் வேலை திட்டம் இங்கே வந்துடுறாங்க. அதான் விளையாட்டாக சொல்லுவோம், இங்கே அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸுன்னு இருக்கு, அதுக்கு செக்யூரிட்டியாக போட்டிருக்கவன் யாருனாக்கா முன்னாள் விவசாயம் பண்ணிட்டு இருந்தவன் நிலத்தை விற்றுட்டு அங்கே வந்து அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸுக்கு செக்யூரிட்டியாக இருக்கான். இதெல்லாம் ரொம்ப முரண்பாடுகளாக இருக்குது. ஆனால் ஒரு விவசாயத்தில் சரியான லாபம் இல்லை, ஒன்று போட்ட முதல்ல எடுக்க முடியலங்கிறப்ப விவசாயிகள் பிள்ளைகளே விவசாயம் பண்ணுறதில்ல, வேறு வேலைகள் தான் பார்க்க போகிறாங்க. அதற்கான விவசாயத்திற்கு ஏதாவது இப்போ இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பர்மனெண்ட்டாக விவசாய குடும்பத்துக்குன்னு இப்போ மகளிர் உரிமை திட்டம் அது மாதிரி கொண்டு வர மாதிரி, உழவன் உரிமை திட்டங்கிற மாதிரி ஏதாவது அவங்களுக்கு மாதம் கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பண்ணும். மத்திய அரசு வந்து 6000 கொடுத்துட்டு இருக்காங்களே, இது விவசாயம் அது எல்லாருக்கும் போய் சேருதான்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் போய் சேரல. இங்கே வந்து நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. இங்கே வந்து பண்ணையார்கள் ஆதிக்கம் ரொம்ப கொடூரமான கீழ் வெண்மணி பார்த்துருப்பீங்க. அது விவசாய கூலி கேட்ட அந்த 44 பேர் எப்படி எரித்து கொல்லப்பட்டார்கள் தெரியும். அப்படிப்பட்ட ஊர் இந்த ஒருங்கிணைந்த டெல்டா அப்படிங்கிறது. இன்னமும் தஞ்சாவூர் பூண்டி பக்கம்லாம் போனீங்கன்னா நிலங்கள் வந்து ஏகப்பட்ட ஒரு ஆள்கிட்டே முடங்கி இருக்குது. அதே போன்று
பார்த்தீங்கன்னா சுவாமிமலை அந்த பகுதி சுற்றுவட்டார பகுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிலங்கள் வந்து 3000 ஏக்கர் 4 ட்ரஸ்ட் பேரில் வச்சுருக்காங்க. அதாவது இந்த ஏழை விவசாயிகள் பேரில் வெறும் 2 மாவு 3 மாவு. இன்னைக்கு ஏன் வந்து பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அதாவது இயந்திரமயமாக்கல் ஒரு பக்கம் வந்துருச்சு. நிலம் வந்து ஒரு சாராற்றே குவிஞ்சிருக்கு. என்ன பண்ணிட்டாங்க, இடப்பட்ட காலத்தில் அரசியல் நோக்கர்கள் இந்த ஏழைப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட உள்ள நிலங்கள்லாம் பிடுங்கப்பட்டு ஒரு சாராட்டம் மட்டும் தான் நிலம் குவிஞ்சு இருக்குது. இப்போ அந்த பகுதிக்கு தான் வந்து விவசாயம் செய்யறதுக்கு இந்த ஆள் கூலியை வந்து மிரட்டி கேட்குறாங்க. யார் கேட்குறாங்க? அது அதை தடுக்கிறதுக்கு ஒரு வந்த திட்டம் தான் எதுனா UPA திட்டம். அது கண்டினியூஸாக இந்த திட்டம் இருக்கிறதுனால தான் அந்த இந்த பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுறாங்க. அது இல்லைன்னா ரொம்ப கடினமாயிடுறது. 100 நாள் வேலை திட்டம் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம். ஒரு குறிப்பிட்ட நிலம் வந்து யார்கிட்ட இருக்கு அது முதல்ல வந்து இன்னும் பிடுங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். அது அரசியல்வாதிகள்கிட்ட இருக்குது. இது நிறைய ஊழல் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிலங்களை வந்து மிதமிஞ்சி வச்சிருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 500 ஏக்கர் ஏரியில் ஒரே ஆள் பண்ணை போட்டு வச்சிருக்காங்க. எங்க பட்டுக்கோட்டை பக்கம் போனீங்கன்னா ஏகப்பட்ட நிலங்கள். அது இது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ தெரிஞ்சிருக்கு. பட் ஆனால் என்னன்னா, அவங்க ரிலேட்டிவா இருக்காங்க. சொந்தக்காரங்களா இருக்கும்போது எப்படி கேட்க முடியும்? திமுகவில் இருக்கவங்க தான் அதிமுகவில் இருக்காங்க, அதிமுகவில் இருக்கவங்க தான் காங்கிரஸில் இருக்காங்க, காங்கிரஸில் இருக்கவங்க தான் கம்யூனிஸ்டில் இருக்காங்க. எல்லாம் சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் இருக்கிறதுனால நம்ம சொந்தக்காரங்க, நம்ம கட்சி வேறுபாடு ஜாதி ஒன்று தான். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஏழைகளாக தான் இருக்கிறாங்க. அது மாற்றங்கள். நிலங்களை முதல்ல சர்வே பண்ணி நிலங்களை பிரித்து கொடுக்கணும். 5 ஏக்கர் 10 ஏக்கர் 20 ஏக்கர் அந்த ஏழை மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும். திராவிட நாடு அப்படிங்கிறது இப்போ நானும் திராவிட கொள்கை தான் வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒன்று மாற்றி ஊழல் தான் இங்கே ஒரு பெருச்சாலியாக இருக்கிறது. அந்த லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்ணுறது, இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரதானமாக இருக்குது. இந்த ஊர்லேயும் அதுதான் இருக்கிறது. அது வந்து மாற்றாக வரணும்னா என்ன பண்ணணும்னா, 2 மாநகராட்சி இருக்குது இங்கே. தஞ்சாவூர் மாநகராட்சி, கும்பகோணம் மாநகராட்சி. என்ன மாற்றங்கள் வரணும்? அதாவது தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 மணி 10:30 ஆயிடுச்சுன்னா பஸ்ஸே கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 70 சுதந்திரம் வாங்கி 1947 இன்னே வரைக்கும் பஸ்ஸு ஒஸ்ட்டுன்னு இந்த ஊர் தான். 10 மணி 10:30 ஆச்சுன்னா பஸ்ஸே கிடையாது. அப்படியே நாங்கள் எங்கே போகணுன்னா, ஒன்று திருச்சிக்கு போகணும். அது திருச்சிக்கு போய் அங்கேருந்து ஏறி தான் நாங்கள் வந்து சென்னை போகணும். அது 10:10 ஆயிடுச்சுன்னா ப்ரைவேட் பஸ்ஸு இருக்கிறாங்க. அதே மாதிரி பழைய பஸ் ஸ்டாண்டு அதிமுக ஆட்சியில் வந்து கட்டப்பட்டது. அது ரொம்ப அதுவும் ஒஸ்ட்டு. அதாவது மேலே மேற்கூரை அமைச்சிருக்காங்க. மழை தண்ணி தானாகவே நம்ம மேலே வந்து ஊற்றிடும். கடைகள் வாடகைக்கு விட்ருக்காங்க. அதே மாதிரி திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டை நாசம் பண்ணிட்டாங்க. பழைய திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதையும் நாசம் பண்ணி கடைகள் ஆக்கிட்டாங்க. அதை முதல்ல இடிச்சுட்டு அதை பஸ் ஸ்டாண்ட் ஆக்கணும். இதையும் பஸ் ஸ்டாண்ட் ஆக்கணும். அதே மாதிரி அந்த ரோடுகளையும் அகலப்படுத்துனாங்கன்னா, தஞ்சாவூருக்குள்ளே எல்லா பகுதியிலையும் அகலப்படுத்துனாங்கன்னா நல்லாயிருக்கும். டிவிக்கே வந்துட்டுன்னா, ஆஹா நமக்கு நல்ல கட்சி வந்துருச்சு, சரி இனிமேல் ஊழல் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு வந்து ஒரு சமூக ஆர்வலர்களுடைய வரவேற்றோம். விஜய் வந்து இந்த வாட்டி ஆட்சிக்கு வர முடியலன்னா வருத்தப்பட வேண்டியதில்லை. பட் ஆனால் அவர் என்ன பண்ணணும்னா, கெட்ட நபர்களை முதல்ல விளக்கணும். கட்சியை விட்டு விளக்கிட்டு இவர் சுயமாக சிந்திச்சு ஒவ்வொரு பகுதியிலையும் உள்ள அந்த இளைஞர்கள் வந்து முன்னோக்கி கொண்டு வர முயற்சி பண்ணணும். முதலமைச்சரை தான் ஆகி நான் வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் திருத்துவோம் அப்படின்னு இல்லை. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. விஜய் வந்திருக்கிறாருன்னா கூட அவர் எந்த ஓட்டை பிரிப்பார்? இளைஞர்கள்னாக்க இப்போ திமுக மட்டும்தான் இளைஞர்கள் இருக்காங்களா? அதிமுக இளைஞர்கள் இல்லையா? இப்போ எல்லா கட்சியில் உள்ள அந்த இளைஞர்கள் ஓட்டை தானே அவர் பிரிக்க போகிறாரு. அதனால் அது அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது, குறைத்து மதிப்பிடுறதா அர்த்தம் இல்லை. ஆனால் இப்போ அந்த 41 பேருக்கு சங்கு ஊதிட்டு இப்போ விசில் ஊதிக்கிட்டு இருக்காரியா அப்படிங்கிறான் ஒருத்தன். அதே மாதிரி குடும்ப பிரச்சனை வந்து அவர் பெண்ணுக்கான சரியான பாதுகாவலர் இல்லை அப்படிங்கிற மாதிரி, கட்டின மனைவி ஒரு ஒர்த்து இல்லைன்னெல்லாம், இதெல்லாம் பப்ளிக் மனதில் ரொம்ப தவறான பிம்பங்களை ஏற்படுத்தும். தஞ்சாவூருக்கு என்ன தேவை, இங்கே உள்ள பிரச்சனை என்ன அப்படிங்கிறத அவங்க வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க வந்து வரக்கூடிய அரசுக்கு அது கோரிக்கைகளாக வச்சுருக்காங்க. எந்த அரசு வந்தாலும் அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதா இவங்களுடைய கோரிக்கை. எழுத்தாளர்கள், மாணவர்கள், சமூகர்கள், மாறுபட்ட ஒரு நபர்கள்ட்ட நம்ம வந்து பேசியிருக்கோம். இவங்களோட கோரிக்கையில வரக்கூடிய அரசு பரிசீலிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட விடைபெறும். நன்றி எல்லாருக்கும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.